ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு புன்னைநல்லூர் மாரியம்மன். ஆமாம், சக்தி வாய்ந்த மாரியம்மன். ஒரு முறை தஞ்சையை ஆண்டு வந்த துலஜா என்னும் மராத்திய மன்னன் தன்னுடைய குதிரை மீது ஏறி தன்னுடைய சிறிய பெண் குழந்தையுடன் ராமேஸ்வரம் சென்று திரும்பினான். ஊருக்கு வந்த பிறகு அந்த பெண் குழந்தையின் கண்களிலிருந்து இரத்தம் கசியத் தொடங்கியது. அரண்மனையில் சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் ஆகியவைகள் இருந்தும் எந்த வைத்தியராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. உடனே மன்னன் சமயபுரம் மாரியம்மனின் பக்தன் என்பதால் அந்த மாரியம்மனுடன் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? தன்னுடைய மகளின் கண் உபாதையை அம்மன் சரி செய்ய வேண்டுமென்றும் தங்கத்தால் ஒரு கண் செய்து அம்மனுக்கு காணிக்கை அளிப்பதாகவும் வேண்டிக் கொண்டான். அப்போது அன்று இரவு அவன் கனவில் சமயபுரம் மாரியம்மன் தோன்றி, உன் அருகிலேயே புன்னைமரக் காட்டில் நான் இருக்க சமயபுரம் தேடி ஏன் போகிறாய் என்றாள். கண் விழித்து பார்த்த மன்னனுக்கு ஒரே மர்மம், ஒன்றும் புரியவில்லை. தன் ராஜ்யத்திலேயே புன்னைமரக் காடு இருப்பதாக சொன்னாலே அது எங்கிருக்கிறது, அங்கு அன்னை மாரியம்மன் எங்கு இருக்கிறாள் என்பதை அறியாமல் போனேனே என்று வருந்தி அந்த இடத்தை கண்டுபிடிக்க தன்னுடைய குதிரையில் ஏறி புன்னைமரக் காடு இருக்கும் திசை நோக்கி சென்றான். தஞ்சை நகரத்திலிருந்து சில மைல் தொலைவில் இருந்த ஒரு பகுதி புன்னைமரக் காடாக இருந்து வந்தது. அந்த காட்டிற்குள் அன்னை சொன்ன இடம் எது என்று அறிய மன்னன் தேடிப்போனான். அப்பொழுது ஒரு சிறு பெண் நின்று கொண்டிருக்க, அந்த பெண் அந்த காட்டிற்குள் எப்படி வந்தாள் என்று வியந்து மன்னன் அந்த பெண்ணை விசாரித்தான். அந்த பெண்ணோ என்னுடைய இருப்பிடம் இங்குதான் என்று ஓரிடத்தை காண்பித்துவிட்டு ஓடிவிட்டாள். அந்த இடத்திலே, அந்த பெண் காட்டிய இடத்தில் ஒரு புற்று வளர்ந்திருந்தது. பிறகு என்ன? நாளை பாகம் 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் சப்ஸ்கிரைப்